10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து +2 டாபிக்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the plan succession. ஓகே, என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா the plan succession சொல்லக்கூடிய பார்ட் வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ பிளான் சக்ஸஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா மீனிங் வந்து நமக்கு இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளான் கேரக்டருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ரி ஆகக்கூடிய அந்த பிளான்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளான்ட், அதாவது சக்ஸஷன், அதாவது அந்த இடத்துல போயிட்டு கண்டினியூஸாக வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளான்ட் எல்லாமே டோட்டலாக தன்னோட கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். சரிங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளான் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். We very often see that is a forest and the land in our area are dramatically affected by the natural calamities. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கிளைமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃப்ளூட், எர்த்குவாக் இதெல்லாம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டிசார்டர். சரிங்களா, இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய டோட்டல் லேண்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே நமக்கு பூமிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஏரியாவில் எந்த ஒரு பிளான்டேஷனே இருக்காது. ஓகே, அப்போ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பிளான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசில் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ அதான் நமக்கு என்ன கிடைக்கும், கோல், நிலக்கரி மாதிரி, பெட்ரோல் மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்னது நமக்கு இந்த மாதிரி பெரிய எர்த்குவாக்கு பர்டிகுலர் பிளேஸில் இருந்த பிளான்ட் போகாமல் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லைக்கன். எது என்ட்ரி ஆகும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக்கன் சொல்லக்கூடியதான் என்ட்ரி ஆகும். அப்போ லைக்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பைனியர் ஆஃப் த வெஜிடேஷன். லைக்கனுங்கிறது நமக்கு என்னது ஃபஸ்ட்டு பைனியர் ஆஃப் த வெஜிடேஷன் சொல்லக்கூடியது. இப்போ நம்ம வேர்ல்டில் ஃபுல்லாக நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டெசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம் இல்லையா. இப்போ டெசார்ட் அப்படிங்கிறது என்ன நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே என்ன இருக்குது, வெறும் மணல் மட்டும் இருக்குது இல்லையா. இப்போ இந்த மணல் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒன்று நம்ம மைண்டில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு கடலாக இருந்திருக்கும். சரிங்களா, அப்போ அந்த கடல் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, நமக்கு வத்தி போன உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இவாபரேட் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு என்னவா மாறி இருக்கும், மீதி இருக்கக்கூடிய மணல் மட்டும் அப்படியே அங்கே தேங்கி இருக்கும். அப்போ இது நமக்கு என்னவா மாறி இருக்கலாம், ஒரு டெசார்ட்டாக இருந்திருக்கலாம். ஓகே, டெசார்ட்டாக நமக்கு என்ன ஆகுதுன்னா கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ டெசார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்வெர்டட் பிளேஸ் தான். ஓகேங்களா, ஆரம்ப காலத்தில் இது வளமான பகுதியாக இருந்திருக்கலாம். வேறு ஏதாவது ஒரு எர்த்குவாக்குனாலேயோ வேறு ஏதாவது பிரச்சனைலாம் நமக்கு என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால நமக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா அங்கே இருக்கிற வாட்டர் எல்லாமே எவாபரேட் ஆகிட்டு அந்த இடத்துல வெறும் லேண்டு மட்டும், அதாவது எஸ்பெஷலி சாண்டு மட்டும் இருக்கக்கூடிய கேரக்டர் நமக்கு என்ன இருக்கலாம், ப்ரொடியூஸ் ஆகிருக்கலாம். அப்போ அந்த பாட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த பைனியர் ஆஃப் வெஜிடேஷன். அப்போ ஃபஸ்ட்டு யார் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா லைக்கன் சொல்லக்கூடியது என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது சீரியல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பிரியோஃபைட் வருது, அப்புறம் டெடோஃபைட் வருது, அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்போம் வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படின்னா இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சீரியல் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த இடத்துல போயிட்டு யார் வந்து அந்த பிளான்ட்டோடைய, அதாவது எஸ்பெஷலி அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் பார்ட்டிகளுக்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷன் ஆகுறாங்களோ அவங்க தான் யார் அப்படின்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. அந்த பார்ட்டிக்கு என்ன பேர் அப்படின்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈகாலஜிக்கல், த கேரக்டர் ஆஃப் த ஈகாலஜிக்கல் சக்சஷன். இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் which is causing the changes in a specific structure of plant community. அப்போ பிளான்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல சக்ஸஸாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணணும், அந்த தன்னுடைய பர்டிகுலர் பார்ட்டில் ஏதாவது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இல்லை சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லிட்டோம், டெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ டெசார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வாழக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும். அப்போ அவாய்ட் டு த
டிரான்ஸ்பிரேஷன். அப்போ டிரான்ஸ்பிரேஷன் நடக்காமல் நம்ம என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும். அப்போ டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு என்ன தேவை? லீஃப் தேவை. அப்போ லீஃப் நமக்கு என்னது? இந்த இடத்துல தேவையில்லை. எதுக்காக? டிரான்ஸ்பிரேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, அப்போ இந்த இடத்துல லீஃப் மாடிஃபிகேஷன் டு த தான்ஸ், முள்ளா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பைன்ஸாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மாறிடும். இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா பிளான்ட் சக்சஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகே, அப்போ தி ரிசல்ட் சேஞ்சஸ் abiotic and biotic factor. These are transform unstable community into the stable community. Unstable community to the stable community. A systematic process which is the case with the charge, the changes in the specific structure and also plant communities. And also this is a change of the abiotic and biotic factor. அப்போ லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர் இதுவும் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ரீசனாக இருக்குது. சரிங்களா? இப்போ பிளான்ட்டோட கேரக்டர் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு லிவிங் கேரக்டரும் நான் லிவிங் கேரக்டரும் நமக்கு என்னது இந்த இடத்துல வந்து ஒரு ரீசனாக நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு சில நமக்கு என்னது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டிமெரிட்ஸாகவும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அமையும். அப்போ கிராஜுவல் the progression of the species diversity, total biomass, niche. சரிங்களா? ஈகாலஜிக்கல் நிச் அப்படிம்பாங்க. இந்த வேர்டு சொன்னது யார் அப்படின்னா கிரின்னல் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். அப்போ ஈகாலஜிக்கல் நிச்னா என்னது? பர்டிகுலர் பிளேஸில் அடாப்டேஷன் ஆகக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈகாலஜிக்கல் நிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெஷலைசேஷன் அண்ட் த ஹியூமஸ் கண்டென்ட் ஆஃப் த சாயில் டேக்ஸ் பிளேஸ். ஹியூமஸ் கண்டென்ட் ஆஃப் த சாயில் takes place and then the progress from the simple food chain to complex food web நமக்கு என்ன அப்படின்னா கன்வெர்ட் ஆகும். and then is a modified the lower and the simple life form to this ஹையர் லைஃப் ஃபார்ம். அப்போ சிம்பிள் நமக்கு என்னது லைக்கன்லேருந்து அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோவேன். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் நமக்கு என்னது ஒரு ஆஞ்சியோஸ்போமோட கேரக்டர். அப்போ ஆஞ்சியோஸ்போமோட கேரக்டர் என்ன அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ இந்த நாகுது நமக்கு பர்டிகுலராக நமக்கு வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. இதை நம்ம என்ன சொன்னோம்? சீரியல் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அண்ட் இட் இஸ் அ கிரியேட் தி interdependence ஆஃப் த பிளான்ட் அண்ட் அனிமல். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி ஒரு அனிமல்ஸ் இருக்கும், ஒரு அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி ஒரு பிளான்ட் இருக்கும். சரிங்களா? அப்போ பிளான்ட் என்ன பண்ணும்? அனிமல்ஸை மோஸ்ட்லி எதுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கும்? பாலினேஷனுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஈகாலஜிக்கலாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு கேரக்டர். சரிங்களா? இப்போ வேர்ல்டில் என்ன சொல்கிறாங்க? அனிபீஸ் இதை நமக்கு வந்து பாலினேஷனுக்கு கிட்டத்தட்ட 98% நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஒரு பீசிஸ் எது அப்படின்னா நம்ம ஹனிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஹனிபி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அதை பேஸ் பண்ணி பாலினேஷனுக்காக இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் அ மெயின் பிளான்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின் கேட்பாங்க. இதை பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் த டைப்ஸ் ஆஃப் த சக்சஸன் என்ன கேரக்டர் அப்படின்னா த டைப்ஸ் ஆஃப் த சக்சஸன் சொல்லக்கூடியது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பிரைமரி சக்சஸன், செகண்டரி சக்சஸன் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ த பிரைமரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி இன் எ பேரன் ஏரியா வேர் now the community existed before is called the primary succession. The plant which is a colonies first in the barren area is called the பயனியர் பீசிஸ். அப்போ எந்த இடத்துல எந்த ஒரு பிளான்ட்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யார் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்களோ அவங்க தான் யார்? பயனியர் பீசிஸ். ஓகே, அப்போ அந்த பயனியர் பீசிஸ் யார்? நமக்கு லைக்கன் தான் நமக்கு என்ன அப்படின்னா பயனியர் பீசிஸ். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி உள்ளே வரக்கூடிய ஒரு பிரியோபைட்டிக் பிளான்ட்டு. அப்போ இவர் யார்? பிரைமரி கம்யூனிட்டி. ஓகே, அப்போ இவர் என்னது அப்படின்னா பிரைமரி காலனிஸை வந்து நமக்கு என்ன பண்ணோம்? ஃபார்ம் பண்ணோம். அப்போ இது ஓரளவுக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்கிற மாதிரி டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும்? அடுத்தது டெரிடோஃபைட் உள்ளே வரும், அப்புறம் ஜிம்னோஸ்போம் உள்ளே வரும், அப்புறம் ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட் வரும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபாரஸ்ட் கேரக்டர் நமக்கு டெவலப் ஆயிரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி சக்சஸனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி த பிரைமரி சக்சஸன் டேக்ஸ் பிளேஸ் த வெரி லாங் டைம் for the occurrence in any region. எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோப்ஸு, லைக்கன் அண்டு மாஸ். எக்ஸாம்பிள் எது கேட்பாங்க? மைக்ரோப்ஸ், லைக்கன் அண்டு மாஸ். சரிங்களா? இப்போ மாஸ் அப்படிங்கிறது நமக்கு யாரோட கேரக்டரு? பிரியோஃபைட்டோட கேரக்டர். மாஸ், புனேரியா அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸ்பாக்னம் இதெல்லாமே யாரோட கேரக்டரு? இந்த பிரியோஃபைட்டோட கேரக்டர். அப்புறம் மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பாக்டீரியாவோ அல்லது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபங்கையோ இருக்கலாம். அப்போ லைக்கன் அப்படிங்கிறது அதாவது நமக்கு வந்து ஒரு ஆல்கியவும் ஒரு ஃபங்கையும் சேர்ந்து தான் லைக்கன் சொல்லக்கூடியது. அப்புறம் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய அடுத்தது பிரியோஃபைட்டிக் பிளான்ட். இவங்களாம் யார் அப்படின்னா பிரைமரி சக்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
செகண்டரி சக்சஷன். அப்போ செகண்டரி சக்சஷனுங்கிறது நமக்கு என்னது? த டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான் கம்யூனிட்டி இன் ஏரியா வேர் த ஆல்ரெடி டெவலப்டு கம்யூனிட்டி. இப்போ இந்த இடத்துல என்னது, நமக்கு ஒரு பர்டிகுலர் லேண்ட் ஏரியாவில் பார்க்குறோம். அந்த லேண்ட் ஏரியாவில் ஆல்ரெடி மைக்ரோப்ஸ், லைக்கன், மாஸ் எல்லாம் போய் டெவலப் ஆயிருச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணோம், வேற ஒரு பிளான் கேரக்டர் நமக்கு என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான் கம்யூனிட்டிஸ் இன் அன் ஏரியா வேர் இன் ஆல்ரெடி டெவலப்டு கம்யூனிட்டிஸ் ஹாஸ் பீன் destroyed by the some natural disturbance. சரிங்களா? ஏதோ ஒரு காரணத்தினால நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் நம்ம எதை சொல்லுவோம், ஃபயராக இருக்கலாம், ஒரு ஃப்ளூட் அல்லது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால என்ன இருக்கலாம், நமக்கு வந்து எல்லாமே நமக்கு டீகம்போஸாக இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பிளான்ட் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செகண்டரி சக்சஷன் சொல்லுவாங்க. ஓகே, சரி. அப்போ இதை நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கேட்பாங்க. ஓகே, பிரைமரி சக்சஷனுக்கும் செகண்டரி சக்சஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் கேட்பாங்க. கண்டிப்பாக நமக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு 3 மார்க் கொஷினோ அல்லது 5 மார்க் கொஷினோ கேட்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பிரைமரி சக்சஷன் அப்படிங்கிறது என்னது, டெவலப்பிங் இன் ஏரியா, பேரன் ஏரியா. அப்போ பேரன் என்னது, இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? அப்போ ஸ்டார்டிங்கில் உள்ள என்ட்ரி ஆகுது. யார் என்ட்ரி ஆகுறாங்க, மைக்ரோப்ஸ், லைக்கன், மாஸ் எல்லாம் என்ட்ரி ஆகும். அதுக்கு அடுத்தது செகண்டரி சக்சஷன், டெவலப்பிங் இன் ஏ டிஸ்டர்ப்டு ஏரியா, டெவலப்பிங் இன் ஏ டிஸ்டர்ப்டு ஏரியா. அதுக்கப்புறம் பிரைமரி சக்சஷனை பொறுத்த வரைக்கும் இனிஷியேட்டட் due to the biological or any other external factor, biological or any other external factor, start due to the external factor only, start due to the external factor only. Secondary section பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா start due to the external factor only. அடுத்து third point, no soil while the primary succession ஸ்டார்ட். அப்போ இந்த இடத்துல சாயிலோட கேரக்டர் இல்லாமல் நமக்கு என்ன ஆகுது, பிரைமரி அந்த கேரக்டர் நமக்கு என்ன ஆகுதுன்னா சக்ஸஸ் ஆகுது. ஸோ த இட் இஸ் ஸ்டார்ட் வேர் சாயில் கவர் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட். அப்போ ஆல்ரெடி எல்லாம் ரெடி டெவலப் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், பிளான்ட் வந்து ஈஸியாக போய் இந்த இடத்துல டெவலப் ஆகும். ஸோ இட் இஸ் அ ஸ்டார்ட் வேர் த சாயில் கவர் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட். அண்ட் தென் ஃபோர்த் ஒன், த பயனியர் ஆஃப் பீசிஸ் come from the outside the environmental. ஓகே, எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா outside the environmental. ஆனால் இதில் எப்படி இருக்குது நமக்கு செகண்டரி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பைனரி ஸ்பீசிஸ் டெவலப்பிங் ஃப்ரம் எக்ஸிட்டிங் என்விரான்மெண்டல். அப்போ என்ன என்விரான்மெண்டல் கேட்டாங்க அப்படின்னா எக்ஸிட்டிங் என்விரான்மெண்டல். சரியா? இப்போ வெளியே போயிருச்சு அந்த பீசிஸ் எல்லாம் அழிஞ்சு, அதுக்கப்புறம் என்னது, அதை பேஸ் பண்ணி வேற ஒரு பிளான்ட் என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. அப்போ நம்ம எவல்யூஷனரியாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளான்ட் என்ன இருக்குது, டாமினண்ட்டாக டெவலப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் அது மாதிரி படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த ஜுராசிக் பார்க் படம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல உள்ளுக்குள்ள டைனோசர் நமக்கு என்ன பண்ணோம், உள்ள என்ட்ரி ஆகும். உள்ள டைனோசர் என்ட்ரி ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மரமாக இருக்கும். சரிங்களா? அந்த டைனோசர் அவ்வளோ பெரிய டைனோசரே உள்ளுக்குள்ளே நடந்து வரும். ஆனால் நமக்கு என்னது, உள்ளே நடந்து வர்றதே தெரியாது. அந்த அளவுக்கு என்னது பெரிய பெரிய ட்ரீயாக இருக்கும். அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. அப்போ அந்த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபாரஸ்ட் எது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஜிம்னோஸ்போம் பிளான்ட். அப்போ இந்த ஜிம்னோஸ்போம் பிளான்ட் என்ன ஆகுது, குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு அழிஞ்சு போயிடும் இல்லையா? அப்போ அந்த பிளான்ட்டுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடியது எது அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்டு. ஓகே, ஏன்னா ஜிம்னோஸ்போம் பிளான்ட்டில் என்ன கிடையாது, ஃப்ரூட்டு கிடையாது. ஆனால் ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்டில் என்ன இருக்குது, ஃப்ரூட் இருக்குது. அப்போ அதோட அட்வான்ஸ் கேரக்டர். அப்போ எவல்யூஷனரியாக பார்க்கும்போது பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ டெவலப்பிங் ஃப்ரம் த எக்ஸ்பெக்டிங் த என்விரான்மெண்டல். அண்ட் ஆல்சோ த பிரைமரி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டேக்ஸ் இன் மோர் டைம் டு கம்ப்ளீட். சரிங்களா? அப்போ இட் இஸ் அ டேக்ஸ் இன் மோர் டைம் டு கம்ப்ளீட். அதை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆல்ரெடி என்னது, இது என்ன சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா பிரைமரி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க எல்லாம் வீடு கட்டி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணால் போதும், உள்ளுக்குள்ளே பால் காய்ச்சிட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆனால் போதும். இது என்னது, நமக்கு பிரைமரி சக்சஷன் சொல்லக்கூடிய செகண்டரி சக்சஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா அது நமக்கு என்னது லெஸ் டைம் இருந்தால் போதும். ஓகே, வீடு ஆல்ரெடி இருந்து நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், பாலை காய்ச்சிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் குடி போயிடுறோம். அதுக்கு நமக்கு என்ன பேருனா செகண்டரி செக்ஷன் சொல்லக்கூடியது. ஆனால் பிரைமரி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நிலத்தை வாங்கி வீடு கட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், உள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஸோ அது என்னது அப்படின்னா பிரைமரி செக்ஷன் சொல்லக்கூடிய. அதனால தான் அதுக்கு என்ன பண்ணுது, மோர் டைம் தேவைப்படுது. அப்போ இட் இஸ் அ டேக்ஸ் இன் மோர் டைம் டு கம்ப்ளீட், இதில் லெஸ் டைம் டு கம்ப்ளீட். ஓகே, இதை நமக்கு வந்து இந்த பிரைமரி சக்சஷனுக்கும் செகண்டரி சக்சஷனுக்கும் உள்ள இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே, சரி. அதுக்கு அடுத்து பாருங்கள் நமக்கு த டைப் ஆஃப் த சக்சஷன்.
அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா டைப் ஆஃப் த சக்சஷன். இது நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 6 டைப்பாக நமக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எத்தனை டைப்பாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 6 டைப்பாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன், ஆட்டோஜெனிக் சக்சஷன், அல்லோஜெனிக் சக்சஷன் அண்ட் தென் ஆட்டோட்ரோபிக் சக்சஷன், ஹெட்ரோட்ரோபிக் சக்சஷன் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஒரு 6 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. சரி, இப்போ பிரைமரி சக்சஷன் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான் கம்யூனிட்டி அந்த பேரன் ஏரியா. இதே செகண்டரி சக்சஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான் கம்யூனிட்டி இன் டிஸ்டர்ப்டு ஏரியா. என்ன ஏரியான்னு கேட்டாங்க அப்படின்னா டிஸ்டர்ப்டு ஏரியா. பிரைமரி சக்சஷன் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான் கம்யூனிட்டி ஆன் பேரன் ஏரியா. செகண்டரி சக்சஷன் அப்படிங்கிறது பிளான் கம்யூனிட்டி ஆன் த டிஸ்டர்ப்டு ஏரியா. அதுக்கு அடுத்தது ஆட்டோஜெனிக் சக்சஷன். அப்போ ஆட்டோஜெனிக்னா என்னது? கண்ட்ரோல்டு பை த பயோட்டிக் காம்போனன்ட் ஆஃப் த ஈகோசிஸ்டம். கண்ட்ரோல் த பயோட்டிக் காம்போனன்ட் ஆஃப் த ஈகோசிஸ்டம். அடுத்தது அல்லோஜெனிக் சக்சஷன். அல்லோ அப்படிங்கிற வார்த்தை நல்லா நினைப்பு வச்சுங்க. அல்லோ அப்படின்னாலே டிஃப்ரெண்ட். அல்லோனா நமக்கு என்னது? டிஃப்ரெண்ட். அல்லோ பிளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஃப்ரெண்ட். ஓகேவா? அப்போ அல்லோனாலே டிஃப்ரெண்ட்டுங்கிற வார்த்தை. அப்போ கண்ட்ரோல்டு பை ஏபயோட்டிக் காம்போனன்ட். இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அல்லோஜெனிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது நமக்கு அல்லோ அப்படிங்கிறது ஏபயோட்டிக் காம்போனன்ட். அல்லோங்கிறது நமக்கு என்னது? ஏபயோட்டிக் காம்போனன்ட். இது ஆட்டோஜெனிக் அப்படிங்கிறது பயோட்டிக் காம்போனன்ட். ஓகே, அதுக்கு அடுத்த ஒரு ஆட்டோட்ரோபிக் சக்சஷன். சரிங்களா? அப்போ இந்த ஆக்கர் இந்த மீடியம் that is rich in inorganic substance. It is occur in this medium that is rich in inorganic medium. Heterotrophic succession அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is occur in the medium that is rich in organic substance. என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் heterotrophic succession. அதே மாதிரி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ஆட்டோட்ரோபிக் சக்சஷன். இது ரெண்டையும் நினைப்பு வச்சுங்க. ஓகேங்களா? ஆட்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஹெட்டிரோ அப்படின்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பிளான்ட்டோட பிளான்ட் சக்சஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் இல்லையா? இப்போ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அடுத்தது ஆட்டோஜெனிக் சக்சஷன் சொல்லக்கூடிய கேரக்டர் பார்க்கணும். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆட்டோஜெனிக் சக்சஷன் சொல்லக்கூடியது. அப்போ ஆட்டோஜெனிக் அப்படிங்கிறது வந்து பாருங்கள், ஆட்டோஜெனிக் சக்சஷன் இஸ் ஆக்கர் as a result of biotic factor. It vegetative react with the environment and the modified. It is a own environmental casing. It is a own the replacement by the new communities is known as a autogenic succession. The succession என்ன பேர் அப்படின்னா autogenic succession. மெயினாக நீ என்ன பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா பயோட்டிக் காம்போனன்ட் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஓகே, இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா in forest ecosystem the large trees produce a broader leaves providing the shade to this forest floor area. In affected the shrub and the herb which is require the more light heliophytes. சரிங்களா? பட் இட் இஸ் சப்போர்ட் த ஷேட் டாலரண்ட் பிளேஸ் இஸ் கால் த சியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிழல் பாங்கான பகுதி. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த இடத்துல என்னது? எந்த ஒரு நிழலுமே, அதாவது எந்த ஒரு பெரிய பிளான்ட் எல்லாமே நல்லா ஹைட்டாக டெவலப் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ பிளான்ட் ஹைட்டாக டெவலப் ஆகிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய அதாவது சன்லைட்டோட இது நமக்கு என்ன ஆகாதுன்னா உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகாது. அதாவது சன் லவ்விங் பிளான்ட்டுக்கு பேர் ஹீலியோஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஷேடு நிழல், அதாவது ஷேடி லவ்விங் பிளான்ட்டுக்கு என்ன பேருனா சியோஃபைட்ஸ்னு சொல்லக்கூடியது, நிழல் பாங்கான இதில் வளரக்கூடியது. அப்போ அந்த பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். அப்போ ஒரு சில பிளான்ட் என்ன பண்ண முடியாது, க்ரோத் ஆக முடியாது. அப்போ அந்த பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகிக்கும். அதாவது சியோபைட் பிளான்ட்டை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகிக்கும். அதாவது சகிப்புத்தன்மைங்கிறத உருவாக்கிட்டு வளரும். ஸோ தட் இஸ் கால் த சியோஃபைட்டிக் பிளான்ட். சியோபைட்டிக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அப்போ சியோனா நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது அல்லோஜெனிக் சக்சஷன். அல்லோனா டிஃப்ரெண்ட்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அல்லோஜெனிக் சக்சஷன் ஆக்கர் இஸ் a result of the biotic factor. This is a replacement of exiting community is caused by the other external factor, soil erosion, leaching and not by the exiting organism. Example in forest ecosystem, soil erosion and the leaching alter the nutrient value of the soil, leading to the change of the வெஜிடேஷன் தட் ஏரியா. சரியா? அப்போ அல்லோஜெனிக் சக்சஷன் அப்படிங்கிறது என்னது? தி லீடிங் டு த சேஞ்சஸ் ஆஃப் த வெஜிடேஷன் ஏரியாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
ஓகே சரி அதுக்கு அடுத்தது ஆட்டோட்ரோபிக் சக்சஷன் ஓகே அடுத்து என்ன அப்படின்னா ஆட்டோட்ரோபிக் சக்சஷன் திஸ் ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் லைக் எ கிரீன் பிளான்ட் are dominant during the early stage of the succession. It is called the autotrophic succession. அப்போ ஆட்டோட்ரோபிக்னா என்னது தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் யார் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் யார் ஆட்டோட்ரோபிக் சக்சஷன் இல்லையா திஸ் ஆக்கர் இன் எ ஹேபிட்டேட் விச் இன் ரிச் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் since example on the green plants dominant in the beginning of this succession there is a gradual increasing to the organic matter and subsequently the energy flow in the ecosystem அதுக்கு அடுத்த கேரக்டர் வந்து heterotrophic succession அப்போ heterotrophic organism like bacteria fungi actinomyces and animals are dominant during the early stages of the succession. It is called the heterotrophic succession. எதெல்லாம் heterotrophic succession அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா bacteria, fungi, actinomyces and animals also dominant during the early stages of the succession is called the heterotrophic succession. அப்போ இவங்க எல்லாமே என்னது depend on to the plant character such as the succession takes place in organic habitat. Since the heterotrophic dominant of the beginning such as succession there will be gradual decrease in the energy content okay அதுக்கு அடுத்தது plant succession ஓட டைப் எப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம ஹைட்ரோசீர் மீசோசீர் ஜெரோசீர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இப்போ ஹைட்ரோசீர் அப்படிங்கிறது என்னது the succession start in a region where water is a plenty of example pond lake stream and swamp மீசோசியர் அப்படிங்கிறது என்னது the succession start in a region where moisture condition is adequate போதுமான அளவுக்கு என்னது அதுக்கு தேவையான ஈரப்பதம் இருக்கணும் அந்த பிளான்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மீசோசீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெரோசீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the succession start in the region or moisture is present the minimal amount of water குறைஞ்ச அளவு வாட்டர் இருந்தாலே போதும் இதுக்கு என்ன பேருனா ஜெரோசீர்னு சொல்லக்கூடிய அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம் லித்தோசீர் ஹாலோசீர் செஸ்மோசீர்னு சொல்லக்கூடிய அப்போ லித்தோ அப்படிங்கிறது பேரன் ராக் இனிஷியேட்டிங் அந்த ராக் தான் லித்தோசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் ஹேலோசீர் அப்படின்னு சொல்லக்கூடியது இனிஷியேட்டிங் இந்த சலைன் வாட்டர் ஓகே உப்புத்தன்மை வந்த தண்ணி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹேலோசீர் அப்படின்னு சொல்லக்கூடியது செஸ்மோசீர் அப்படிங்கிறது இனிஷியேட்டிங் ஆன் த சாண்ட் மணலில் வளரக்கூடிய தவிரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாண்ட் அதாவது இனிஷியேட்டிங் ஆன் த சாண்ட் தான் செஸ்மோசீர்னு சொல்லுவாங்க அப்போ லித்தோசீர் ஹேலோசீர் அண்டு செஸ்மோசீர்னு என்ன பண்ணிக்கலாம் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அதுக்கு அடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பைட்டோ பிளாங்டன் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது அதாவது மிதவை உயிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைட்டோ பிளாங்டன் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது ஓகே அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த சக்சஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் த பயனியர் ஆஃப் கம்யூனிட்டி லைக் ப்ளூ கிரீன் ஆல்கே இதெல்லாம் உள்ள வருதுன்னு பாருங்கள் ப்ளூ கிரீன் ஆல்கே டயாட்டம் அண்டு பாக்டீரியா இவங்க தான் யார் அப்படின்னா பைட்டோ பிளாங்டன் சொல்லக்கூடிய ஒரு இது ஹைட்ரோசில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அதாவது பைட்டோ பிளாங்டன் கேரக்டர் அதுக்கு அடுத்தது சப்மெர்ஜ்டு plant stage as is a result of the death and decomposition of the planktons sill the brought from the land by the rainwater led to the loosest mud formation of the bottom of the pond அதாவது கீழே இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாட்டம் ஆஃப் த பாண்டில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்மெர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் காரா யூட்டிகுலேரியா வாலிஸ்னேரியா அண்டு ஹைட்ரில்லா இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா சப்மெர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜில் வரும் ஓகே அடுத்தது சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் தனியாக நமக்கு என்னது மிதக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் சொல்லக்கூடியது அப்போ டியூரிங் த ஸ்டேஜ் த டெப்த் ஆஃப் த பாண்ட் வில் பிகம் ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 to 5 feet கடியில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஹென்ஸ் டு திஸ் ரூட்டட் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட் அண்ட் வித் ஃப்ளோட்டிங் லார்ஜ் லீவ்ஸ் ஸ்டார்ட் த காலனைசிங் த பாண்ட் எக்ஸாம்பிள் ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ட் லைக் என்னென்னலாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு நிலம்போ நிம்பையே ட்ராஃபா சம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசோலா லெம்னா உல்ஃபியா சரிங்களா அண்டு பிஸ்டியா இதெல்லாமே எதில் வருது அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங்க்கு எக்ஸாம்பிள் ஓகே அப்போ ரூட்டட் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அப்படின்னா ரூட்டட் ஃப்ளோட்டிங்க்கு எக்ஸாம்பிள் நிலம்போ நிம்பையே அண்டு ட்ராஃபா சம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பீசஸ்க்கு எக்ஸாம்பிள் அசோலா லெம்மா உல்ஃபியா அண்டு பிஸ்டியா ஓகே இட் இஸ் அ மெயின் கேரக்டர் பை death and decomposition this is a
plant further is a pond become the more shallow. Due to the reason, this floating plant species is gradually replaced by another species which is make the new cereal stage produce ஆகும். அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதில் மோஸ்ட்லி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆம்பிபியா ஸ்டேஜ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதாவது இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பிளான்ட்டில் எதை நம்ம இருவாழ்விகள்னு சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரியோஃபைட்டிக்மாக இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாம் இருவாழ்விகள்னு சொல்லுவோம். அதாவது வாட்டர் ப்ளஸ் வந்து என்னது லேண்ட் ரெண்டுமே இருக்கக்கூடியதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீடு ஸ்வாம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ இது எங்கே நமக்கு அப்படின்னா லிவ் இன் சக்ஸஸ்ஃபுல்லி இன் அக்வாட்டிக் ஆஸ் வெல் ஆஸ் த ஏரியல் என்விரான்மெண்டல். எக்ஸாம்பிள் டைப்பா என்ன பிளான்ட் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து டைப்பா, ஃப்ராக்மெட்டிஸ், சாஜிட்டேரியா அண்டு ஸ்கிராப்பஸ். இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரீடு ஸ்வாம்ப் ஸ்டேஜுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் மார்ஸ் மெடோ ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் அப்படின்னா மார்ஸ் மெடோ ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது when the pond become the swallowed due to the decreasing water level pieces. எக்ஸாம்பிள் வந்து சைப்ரேசியே அண்டு போயேசியே such as எக்ஸாம்பிள் பாருங்க கேரிக்ஸ், அதுக்கப்புறம் ஜூனிகஸ், அப்புறம் சைப்ரஸ், எலோகாரிஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஸ் மெடோ ஸ்டேஜுக்கு எக்ஸாம்பிள். ஸ்ரப் ஸ்டேஜ் கேட்பாங்க. ஸ்ரப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது as a disappearance of the marshy vegetation continues, the soil become dry. Hence the areas are now invaded by the terrestrial plant like shrub. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிக்ஸ் அண்டு கார்னஸ். இதில் எக்ஸாம்பிள் தான் முக்கியம் பார்த்துக்குங்க. சாலிக்ஸ் அண்டு கார்னஸ். ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாப்புலஸ் அண்ட் அல்னஸ்ன்னு சொல்லக்கூடியது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஸ்டேஜஸோட கேரக்டர். ஃபாரஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்மஸ், ஆசர் அண்டு குர்கஸ், ஆர்டோகார்பஸ் அண்டு சினமோம். ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்க்கு எக்ஸாம்பிள் வந்து பேம்போ அண்டு டெக்கோனா கிராண்டிஸ், தேக்கு மரம்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபாரஸ்ட்டுக்கு நமக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கு அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பிளான்ட் சக்சஷன். அப்போ பிளான்ட் சக்சஷனுக்கு வந்து மெயின் என்ன நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. அப்போ சக்சஷன் இஸ் a dynamic process, hence is a ecological can access and studied as a serial stages of the plant community found in a particular area. ஓகே, அடுத்தது the ecological succession help to the understand the controlled of growth or one or more pieces. அப்போ ஒரு குறிப்பிட்ட பீசஸ் மட்டும் அளவு வளருதுன்னா அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். யூட்டிலைசிங் டு த நாலேஜ் ஆஃப் த சக்சஷன் ஈவன் டேம்ஸ் கேன் பி ப்ரொடெக்டட் பை த ப்ரிவென்டிங் siltation. And then they give the information about this techniques to use during the reforestation and the afforestation. ஓகே, காடுகளை வளர்க்கறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் வந்ததாக இருக்குது. And then help to the maintain of the features. And also the plant succession help to the maintain species diversity and ecosystem. The patterns of the diversity during the succession influenced by the resource availability and the disturbance by the various factor. The primary succession involve the colonization habitat on the area divide of life. அப்போ அது இல்லைன்னா என்னது நமக்கு லைஃபே கிடையாது. And then secondary succession involve the reestablishment of the plant community in the distributed area or habitat. Forest and the vegetation that we can come across all over the world are is a result of the plant succession. அப்போ பிளான்ட் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்னது நமக்கு இந்த பிளான்ட் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் வெஜிடேஷன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பிளான்ட் சக்சஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே.